Hi friends, welcome to Arasta Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்து வைக்கிறதுதாங்க. எவ்வளவு பாத்திரம் இருந்தாலும் சரிங்க, நிமிஷத்துல நம்ம தேய்ச்சிரலாம். அது எப்படின்றது இந்த வீடியோ சொல்லிருக்கேன். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் தான் உங்க வீட்டு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சாமி கும்பிடும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது நமக்கு பாத்திரம் வந்து அதிகமாக நமக்கு செலவாகுங்க. அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த லிக்விடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னும் போது நிமிஷத்தில் நம்ம எவ்வளோ பாத்திரனாலும் வந்து தேய்ச்சி எடுத்துடலாம். அது எப்படின்றது வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நேற்று வந்து சனிக்கிழமை இல்லையா, அதனால வந்து 3வது சனிக்கிழமைன்றதால கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக இருந்தது. அது எப்படி நம்ம நிமிஷத்தில் வந்து தேய்ச்சி எடுக்கலான்றதை பார்க்கலாம். நான் இந்த லிக்விட் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாலே போதுங்க. நமக்கு வந்து இது ஒரு 3 மாதம் வரைக்கும் வரும். அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அதை எப்படி நான் வந்து யூஸ் பண்ணுறதை காட்டுறேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தாங்க புரியும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இல்லை கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நுர வருது. நான் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நார் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் க்ரீன் கலர் நார் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வச்சுக்கோ நீங்கள் தேய்க்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து தேங்காய் நார் தான் யூஸ் பண்ணுறது, அதனால் தேங்காய் நார் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு தடவை தாங்க நான் வந்து அதை தொட்டு எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து பாத்திரம் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் பாருங்கள். இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா நுர வரும், நமக்கு நுர வரும், நல்லாவும் க்ளீனாகவும் நல்லா பளபளன்னு இருக்குங்க. அதாவது சில்வர் பாத்திரம் ஒன்றே இல்லை, எல்லா நம்ம கடாயிலேருந்து எல்லா பால் பாத்திரத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் கடாய் வந்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாங்க. இதை ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து அந்த கடாய்க்கு மேலே நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இரும்பு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இதுக்கு நீங்கள் இரும்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு வேலை முடியும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது மேலே ஊற்றிட்டு நான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விடுங்க. அப்போ தாங்க நல்லா ஊறி வரும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இது 10 நிமிஷம் இல்லை, ஒரு அரை மணி நேரம் ஊறினா கூட ரொம்ப நல்லது தாங்க, நல்லா நமக்கு க்ளீனாகி வரும். இப்போது இந்த பால் பாத்திரத்தை நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக அதில் வந்து தொட்டு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர், அதாவது நான் இரும்பு ஸ்க்ரப்பர் தான் எடுத்திருக்கேன். இது நிமிஷத்தில் அப்படியே க்ளீன் ஆகிடும் பாருங்கள். பால் பாத்திரம் நீங்கள் தேய்க்கும் போது ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சாலே போதுங்க, நமக்கு அழகாக க்ளீனாகி வந்துடும். எப்போவுமே நீங்கள் பால் பாத்திரம் தேய்க்கும் போது நல்லா சுத்தமாக தேய்க்கணுங்க. கொஞ்சம் நமக்கு அதில் கரை ஏதாவது ஒரு இது இருந்தாலுமே நமக்கு பால் கெட்டு போயிடும். அதனால நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது ஒண்டி கொஞ்சம் கவனமாக நீங்கள் தேய்க்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக நீங்கள் வச்சுக்கிட்டா தான் பால் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் வச்சு தாங்க தேய்ச்சேன். ஒரு தடவை தான் தேய்ச்சேன் ஸ்க்ரப்பரில், அதாவது இரும்பு ஸ்க்ரப்பரில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பரில் கூட நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நல்லா க்ளீனாகி நல்லா பளபளன்னு வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான், நம்ம வேறு எதுவுமே வெளியில் போய் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, அதாவது கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இந்த லிக்விடை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் கடாய் காட்டியிருந்தேன்ல, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய்ங்க. இதுக்கும் நமக்கு அடியில் ரொம்ப நாள் நம்ம விட்டுட்டோம்னா இது மாதிரி கருப்பாக நமக்கு படிஞ்சிரும். அதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து அடி பாத்திரத்தில் வந்து நமக்கு வந்து கருப்பு கரை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லிக்விடை போட்டு நல்லா அதை ஊற வச்சுக்கிறேன். எப்போவுமே நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து க்ளீனாகி வந்துடும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கூட நமக்கு அதில் இருக்க அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இந்த இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் நமக்கு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை,
கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லியுமே இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா க்ளீனாக இருக்கும். ரொம்ப நாள் விட்டுட்டீங்க அப்படின்னும் போது அந்த அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கருப்பாகிடும், போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு அந்த கருப்பே இல்லாமல் நல்லா புதுசு மாதிரி எப்போவுமே புதுசு மாதிரியே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் கடாய் இருக்குல்ல, அதை நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சேங்க. அதாவது ஃபஸ்ட்டே நீங்கள் ரொம்ப கரையாக இருக்கிறதெல்லாம் இது மாதிரி ஊற வச்சுட்டு லாஸ்ட்டாக எல்லா பாத்திரத்தையும் நம்ம வந்து தேய்ச்சி நம்ம எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம இதை தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும், நல்லாவும் ஊறி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் நல்லா தேய்ச்சிட்டேன். இதை உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேங்க. இதையும் நீங்கள் வந்து அடுப்பில் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம அடுப்பை சூடு பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த கரெல்லாம் நமக்கு அப்படியே உறிஞ்சிட்டு வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடுச்சு. இந்த லிக்விட் வச்சு நீங்கள் பாத்ரூம்லேருந்து டைல்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த பாத்திரத்தையும் கேஸ் அடுப்பும் எப்படி க்ளீன் பண்ணலான்னு காட்டியிருக்கேன். ஆனால் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் வந்து பாத்ரூம் க்ளீனிங்கும் பண்ணலாம். உங்கள் கிச்சனில் இருக்க டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா இதில் நான் லைட்டாக நான் வந்து இது மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் போட்டுக்கிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணிலாம் போட்டு கழுவி எடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இது மாதிரி துணியோ இல்லைன்னா வந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம துடைக்க வேண்டியது தான். இது மாதிரி நல்லா துடைச்சிருங்க. துடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஈர துணியில் நல்லா அதை துடைச்சி எடுத்துக்கலாம். ஈர துணி போடும்போது கொஞ்சம் நமக்கு நுர வரும். சமயத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா அதை புழிஞ்சு 2 தடவை துடைச்சி எடுத்துருங்க. சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு பளபளனே ஆகிடும். நைட் டைமில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அடுப்பை துடைப்பீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சொல்யூஷனை கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் 1 கப் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா லிக்விட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா துடைச்சாச்சு, நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டெய்லி யூஸ் கூட அழகாக நம்ம இதை லிக்விட் ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ பாத்திரத்தையும் அழகாகவே கழுவி நம்ம எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம அந்த லிக்விட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலோ இல்லைன்னா ஒரு கிண்ணமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த லிக்விட் இருந்தாலும் சரிங்க, விம் லிக்விடோ இல்லை எந்த லிக்விடோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் தான் எடுக்கிறேங்க. இந்த கப்பில் நான் 1 கப் நான் எடுத்துக்கிறேன். இது நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இதே கப்பில் நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க ஆப்ப சோடா இருக்குல்ல, நம்ம இட்லிக்கெலாம் போடுவோம் இல்லையா ஆப்ப சோடா, அது தாங்க. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை போட்டு கலந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தூள் உப்பு இருக்கு இல்லையா, அந்த தூள் உப்பு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் தூள் உப்பே எடுத்துக்கோங்க. கல் உப்புன்னும் போது நமக்கு கரையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் தூள் உப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தூள் உப்பு. இதையும் நம்ம சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பேஸ்ட்னாலும் சரிங்க, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது ஒரு 2 ஸ்பூன், இதுவும் 2 ஸ்பூன் தாங்க. இதையும் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டு நல்லா அது கரைஞ்சி வரட்டும். நல்லாவே நம்ம கலந்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் திக்காகவே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் கலந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லிக்விட் பதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாட்டிலில் நான் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இதை நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பாத்ரூம் க்ளீனிங் ஆகட்டும், டைல்ஸ் க்ளீனிங் ஆகட்டும், நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த லிக்விட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டும் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.